முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையா நம்மளுடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு 2 டேஸா நம்மளால வீடியோ போட முடியல. காரணம் என்னன்னா, கொஞ்சம் உடம்பு சரியில்லாத ஒரு காரணத்தினால 2 டேஸ் வீடியோ போட முடியல. சரி, ஓகே, வாங்க நண்பர்கள், நம்ம இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஐடிக்கு வந்து நல்ல காலம் பிறந்துடுச்சோ, அதாவது ஐடி செக்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்க்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா ஐடி இண்டெக்ஸ் 2% ஏறி இருக்கு நண்பர்களே. இதுக்கு மிக முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50லே ஐடி செக்டரில் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய 2 ஸ்டாக்ஸ் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ். இது ஏற்றத்தை கொடுக்குறதுக்கு மெயினான காரணம் என்னன்னா, இவங்களுடைய பைபேக்கு ரெக்கார்ட் டேட் கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து தொடர்ச்சியாக ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு. நாம கூட அடிக்கடி டிஸ்கஸ் பண்ண வேண்டும் இந்த ஷேரில் ஒரு 1440 ரூபாங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட்டு, 1550 ரூபான்றது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ். நம்ம அடுத்து வரக்கூடிய ட்ரேடிங் செஷன்ஸ்லையும் இந்த 1550 தாண்டி மேலே போச்சுன்னா மேற்கொண்டு ஒரு ஏற்றத்தை கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நானும் இந்த 1750 தாண்டி மேலே ஏற்றத்தை கொடுக்குன்னு தான் நம்புகிறேன். பார்க்கலாம் மக்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ். இந்த ஷேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2800ன்றது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட். இதே நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் பேக் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நாட்டாம ட்ரம்ப் இருக்கிறார்ல, அவரோட வாய் முகூர்த்தம் தான். இப்போ ரீசெண்ட் டேஸாக என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னா, இந்தியா கூட நாங்கள் வந்து ட்ரேட் டீலுக்கு வந்து அக்ரிமெண்ட் வந்து சீக்கிரமே வந்து ஃபைனல் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்துருக்காரு. இந்த ஒரு காரணங்களால தான் சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட நிஃப்டி 50யும் தொடர்ந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம், மேபி இந்த மாசத்துல அது வந்து ட்ரேட் டீல் ஃபைனல் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய நிஃப்டி 50 ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி. பிஎஸ்சிட்ட இருந்து ஒரு அழகான அருமையான ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரிசல்ட் இன்னைக்கு அவங்களோட ரிசல்ட் வெளியாக இருந்துச்சு. சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க நண்பர்களே. இங்கே பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன். லாஸ்ட் இயரில் 1 செகண்ட், லாஸ்ட் இயரில் இதே குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 340 கோடி தான் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க. இந்த இயரில் இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 557, கிட்டத்தட்ட ஒரு 50-60% அளவுக்கான ஏற்றத்தை இயரில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சேல்ஸும் பாருங்க நண்பர்கள் நல்லாவே அதிகரிச்சிருக்குது. லாஸ்ட் இயரில் 813 கோடி தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1068 கோடி, கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி அளவுக்கு, ஒரு 270-80 கோடி அளவுக்கான நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்குது சேல்ஸில். இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து ஏற்றி அழகு பார்த்துருக்காங்க. வந்து இந்த ஷேர் வந்து சப்போர்ட் எடுத்து திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 2000 ருபீஸில் சப்போர்ட் எடுக்கலாம், ஒரு 1800, 900, 1800, 1900 ரூபாய்க்கு வரும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் 2000 ரூபாயிலேயே சப்போர்ட் எடுத்து மேலே போன ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுலேருந்து ஒரு 40% அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருச்சு நண்பர்களே, ஜஸ்ட் ஒரு 1.5 மாசத்துலேயே. அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்ம பார்க்க போகிறது கோல்டோட ப்ரைஸ் தான். இப்போ ரீசெண்டாக ஒரு 3-4 நாளாக தொடர்ந்து ஒரு சின்ன சின்ன ஏற்றங்களை கொடுத்துக்கிட்டு இருந்த கோல்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் இறக்கத்தை கொடுத்துருச்சு. மேபி இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதான். ஒரு 11,200லேருந்து 11,600 பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் கோல்டு வந்து இந்த கொஞ்ச நாள் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது. தொடர்ந்து இது மேற்கொண்டு ஒரு ஏற்றத்தை கொடுக்குமான்னு பார்த்தா இதுவும் நம்மளோட நாட்டாமையோட கையில் தான் இருக்குது நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரோ அப். இப்போ ஐபிஓ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லிஸ்ட் ஆகிடுச்சு. இன்னைக்கு லிஸ்ட் ஆகி ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா காலையில் இது வந்து க்ரோ ஐபிஓ லிஸ்ட் ஆகும்போது ஒரு 10% கிரே மார்க்கெட் ப்ரீமியம், அதாவது 100 ருபீஸ் இவங்களோட ப்ரைஸ் பேண்டு, அதுலேருந்து ஒரு 10 ரூபா 110 ரூபா ரேஞ்சில் தான் வந்து லிஸ்ட் ஆச்சு. ஆனால் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே தொடர்ந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்து க்ளோஸ் ஆகிற டயத்தில் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ ரூபாயில் க்ளோஸ் ஆயிருக்குன்னு இங்கே பாருங்க நண்பர்களே, உங்களுக்கு காட்டுறேன். 1 செகண்ட். 31 ரூபா ப்ரீமியத்தில் லிஸ்ட் ஆயிருக்குங்க, அதாவது 31%. ஒரே நாளில் 31% லிஸ்ட். நாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஐபிஓவில் வந்து கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டால் நான் வேண்டான்னு அந்த டயத்தில் சொல்லியிருந்தேன். ஏன்னா அவங்களுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்த ப்ரைஸ் அப்படி ஒரு 5%, 10% தான் வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருந்துச்சு. சில சமயங்கள் வந்து விதிவிலக்கா இந்த மாதிரி லிஸ்ட் ஆகிறது உண்டு. ஆனால் அதுக்காகலாம் நாம் வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது நண்பர்கள். ஏன்னா நம்மளுடைய பணத்தை வந்து நாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற வேலையை தான் பார்க்க முடியும். நாம் போய் கேம்பிளிங் பண்ண முடியாது. அதனால தான் வந்து இந்த ஐபிஓவில் நாம் கலந்துக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே கனரா பேங்க். கனரா பேங்க் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே நாளில் 2% ஏற்றத்தை கொடுத்துருக்கு.
இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 120 ருபீஸ் வரைக்கும் இருக்கிறப்ப நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியிருந்த நண்பர்களே. இங்கேருந்து தொடர்ந்து இந்த ப்ரைஸ் வந்து ஒரு 140 டு 145 ருபீஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு 143 ரூபா வரைக்கும் வந்துடுச்சு. நம்மளுடைய டார்கெட் ப்ரைஸ் அதாவது ஷார்ட் டேர்மில் இதுதான். இதுக்கடுத்து இங்கேருந்து திரும்பவும் மேலே ஏற்றத்தில் போகுமா இல்லை ப்ராஃபிட் புக் வருமாங்கிறதுக்கு சரியா தெரியல. ஏன்னா நம்மளுடைய டார்கெட் வந்து 145 ருபீஸ் தான் ஷார்ட் டேர்முக்கு. அந்த ப்ரைஸ் வந்து வந்துடுச்சு. மேபி இங்கேருந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் நடந்தாலும் நடக்கலாம். லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணுறவங்களை பற்றி பிரச்சனை இல்லை. ஷார்ட் டேர்முக்கு ஹோல்டு பண்ணுறவங்க 145 ருபீஸ் வந்து கொஞ்சம் குரூஷியலான ஒரு ப்ரைஸு. ஸோ கொஞ்சம் காசியஸாக இருந்துக்காங்க நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இவங்களோட ரிசல்ட் வந்துருந்துச்சு. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஒரு மாதிரி ஒரு மாடரேட்டான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதற்கு ஏற்ற மாதிரியான பனிஷ்மெண்ட்டும் அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னே தான் நம்ம சொல்லணும் நண்பர்களே. ஏன்னு பாருங்கள், இன்றைக்கி ஒரு நாளில் ஒரு 2% அளவுக்கு இறக்கத்தை கொடுத்து தான் அந்த ஷேர் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஒரு 4900 ரூபா ரேஞ்சுக்கு போன அந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு 4750 ரூபா ரேஞ்சிலே க்ளோஸ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 4000 ருபீஸ்ன்றது அதாவது 5000 ருபீஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அந்த 5000 ருபீஸ் வந்து இந்த ஷேர் வந்து கட் பண்ணி போகணும்னு நினைக்கிற ஒரு 2-3 டைம் இந்த இடத்துல ட்ரை பண்ணியிருக்கு. பாருங்க நண்பர்களே, இந்த இடத்துல ஒரு வாட்டி, இந்த இடத்துல ஒரு முறை, அப்புறம் ரீசெண்ட் டேஸில் இப்போ ஒன்று. இப்போ எங்களோட ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக வந்திருக்கிற காரணத்தினால மேற்கொண்டு இந்த ஷேர் வந்து கீழே இறக்கத்தை கொடுத்து ஒரு 4000 ருபீஸ்க்கோ இல்லை ஒரு 4200 ருபீஸ்க்கோ வந்துச்சுன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஆல்ரெடி நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ண உண்டு, டிஃபென்ஸ் செக்டர்லேயே நாம் கன்சிடர் பண்ணக்கூடிய சில 2 ஸ்டாக் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா தற்சமயத்துக்கு, அதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், அது ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது எடுத்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், இது ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு இறக்கத்தை கொடுத்துச்சுன்னா இதில் ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அடுத்த நண்பர்களே, மிக முக்கியமான ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும், அதாவது எங்களுடைய ரிசல்ட் போன குவார்ட்டர் முடிஞ்சதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு வந்து ஒவ்வொரு மாதம் தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ சேல்ஸ் வரும். அதில் 3 மாதமாக இவங்க வந்து ஆட்டோ சேல்ஸ் நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இவங்களுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் வந்திருக்குது. லாஸ்ட் இயரில் இதே குவார்ட்டரில் 770 கோடி கொடுத்துருந்தாங்க ப்ராஃபிட்டு. இந்த வருஷம் இதே குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 771. ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, ஃப்ளாட், ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தாராள மனசோட ஒரு ரூபா டிவிடெண்டும் கொடுத்துருக்காங்க. ரூபா டிவிடெண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணுறது? அடுத்து இவங்களோட சார்ட்டை பார்த்தீங்கன்னா பாருங்கள் நண்பர்கள், எனக்கு இப்போ இவங்களுடைய ரிசல்ட் ஒரு மாடரேட்டில் ஃப்ளாட்டாக வந்ததுனால பார்த்தீங்கன்னா ஒரு 2.5% அளவுக்கு இறக்கத்தை கொடுத்துருச்சு. இந்த ஷேரும் பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒரு 125 ருபீஸ்லேருந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துடுச்சு. இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் பிஸ்னஸில் இந்தியாவில் டாப் மோஸ்ட்டில் இருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ட்ரக் ஆகட்டும், எலக்ட்ரிக் பஸ் ஆகட்டும், இந்த மாதிரி கமர்ஷியல் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த அசோக் லேலாண்டை பொறுத்த வரைக்கும் நான் அதில் ஹோல்டிங் வச்சுருக்கிறேன். இதை வந்து நான் லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் நம்மளுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டோட ரிசல்ட் இன்னைக்கு வந்துருந்துச்சு. ரிசல்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டே கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் ஒரு அருமையான ஒரு ரிசல்ட் வந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 6% அளவுக்கு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. சார்ட்டு காட்டுறேன் பாருங்கள் நண்பர்களே. சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே அது தெரிஞ்சிடும். பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக ஒரு ஏற்றத்தையும் கொடுக்க முடியாமல், ரொம்ப ஒரு டவுனுக்கும் போக முடியாமல், ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்த இந்த ஷேர், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 2100 ரூபா ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து அந்த இடத்துலேயே சுற்றிக்கிட்டு இருந்த ஷேரு இப்போ உங்களோட ரிசல்ட் வந்து நல்லா வந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதனால தான் லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா எதற்கு வந்து பயப்பட மாட்டாங்க. ஆனால் ஷார்ட் டேர்முக்கு இதை வந்து கன்சிடர் பண்ணி அந்த நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லாஸில் வந்து வித்துட்டு வெளியே வந்திருப்பாங்க. எந்த ஒரு கம்பெனி இருந்தாலும் நண்பர்களே, அதாவது எந்த ஒரு கம்பெனின்றதை விட ஃபண்டமெண்டல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனிஸ், பிஸ்னஸ் நல்லா ஒரு பிஸ்னஸ் இருக்கிற கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ வந்து அவங்களுக்கு ரிசல்ட் சரியில்லாமல் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நல்லா விழுதோ அதை வந்து நம்ம ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்கணும்.
இதை வந்து ஒரு 2100 ரூபாய்க்கு இதை நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம்னு சொன்னால் தற்சமயம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 25% அளவுக்கான லாபம் கிடைச்சிருக்கு நண்பர்களே. ஜஸ்ட் ஒரு 6 மாசத்துல 25% வந்து நம்ம என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட்டின் பிதாமகனான வாரன் பஃபட் கூட இது பெரிய ஒரு ரிட்டர்ன் தான் சொல்லுவார். ஏன்னா அவருடைய ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா 85 வருஷமா ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறாரு. அவருடைய ஆவரேஜ் ரிட்டர்னே பார்த்தீங்கன்னா ஒரு 16% ஒரு 18% அளவுக்கு தான் ஆவரேஜ் ரிட்டர்னே எடுத்துருக்கிறாரா இத்தனை வருஷத்துல. அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு 6 மாசத்துல 25%ன்றப்ப அது ஒரு மிகச்சிறந்த ஒரு ரிட்டர்ன் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருந்து ஒரு 4 ரூபாய் 50 பைசா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க நண்பர்களே. ஏய்யா 2000 ரூபாய்க்கு நாங்கள் ஷேர் வாங்குறோம், ஒரு 4 ரூபா தான் டிவிடெண்ட் கொடுக்குறீங்களா? கொடுக்குறீங்க, ஒரு 40-50 ரூபா கொடுத்தாதான் என்னவோ அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா டாடா பவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 1.5% அளவுக்கு இறக்கத்தை கொடுத்துடுத்து. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிசல்ட் வந்து குவார்டர் அண்ட் குவார்டரில் ரொம்ப ரொம்ப ஃப்ளாட்டாக வந்த ஒரு காரணம் தான்